بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றைய தினம் குழந்தைகள் தினம் என்று ஒன்று கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் தினம் என்று சொன்னால் அன்றைய தினத்தில் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு அல்லது பள்ளிக்கூட நிர்வாகம் பிள்ளைகளுக்கு மிட்டாய்களை கொடுத்து மகிழ்வார்கள். இதை குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் உள்ள வரலாறு என்ன? ஏன் குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள்? இதனால் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு என்ன பயன், என்ன பலன் என்று தேடி பார்த்தால் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் 1440 வருடங்களுக்கு முன்னதாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தைகளை பற்றி அவ்வளவு அழகாக பேசியிருக்கின்றார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய சில நுணுக்கமான தத்துவங்கள் இந்த குழந்தைகளை பற்றி நாம் பார்க்கின்றோம். பெரும்பான்மையான மக்களுக்கு குழந்தைகளை வளர்ப்பது எப்படி, குழந்தைகளை வார்த்தெடுப்பது எப்படி, குழந்தைகளை எப்படி அவர்களுடைய அஹ்லாக்கை சரி செய்வது, அவர்களை தர்பியத் செய்வது எப்படி, எதை சொன்னாலும் புள்ள கேட்க மாட்டேங்கிறான், எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான், என்ன சொல்றதுனே தெரியல, எது சொன்னாலும் நெகட்டிவாவே இருக்கிறான், கடைசி வரைக்கும் பிள்ளை நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான் சொல்லி எப்போ கவலைப்படுறாங்க அப்படின்னா அவர் வாலிபம் அடைந்ததற்கு பின்னால். வாலிபம் வரைக்கும் அவங்க அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு வாலிபம் அடைந்ததற்கு பின்னால் கடைசி நேரத்தில், அந்த நேரத்தில் அவர்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று. ஆனால் இஸ்லாம் இன்னும் ஃபார்வர்ட்ல இருக்கு. நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அங்கிருந்து குழந்தைகளை பற்றி இஸ்லாம் ஆரம்பம் செய்கின்றதா என்று. அங்க கூட நான் பாயிண்ட் நம்பர் 1 சொல்வதற்கு முன்னால் முதலில் அடிப்படையான ஒரு முன்னுரையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ஒரு சமூகத்திற்கு நிஅமத்தாக கொடுத்தானோ, அருளாக கொடுத்தானோ, அந்த அருளை எப்போது மனிதர்கள் புறக்கணிக்கிறார்களோ அல்லது அதை மாற்றி அமைக்க நினைக்கிறார்களோ, இப்படி மாற்றி அமைப்பதில் 2 வகை இருக்குது. ஒன்னு அல்லாஹு தஆலா தடுத்ததை ஆகுமாக்க நினைப்பது, மற்றொன்று அல்லாஹ் ஆகுமாக்கியதை தாங்கள் வெறுப்பது. சொல்ற விளக்கம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லாஹ் தடுத்திருக்கின்றான், அதை தனக்கான சாதகமாக மாற்றி நினைப்பது. மற்றொன்று அல்லாஹ் ஆகுமாக்கி இருப்பான், அது தங்களுக்கு மனசுக்கு பிடிக்காது, தங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும், அதனால அதை விட்டுறது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹராமை விடவும் மிக வலுவான அளவிற்கு அதை வெறுப்பது, அதை எதிர்ப்பது. இப்படி அல்லாஹ் தடுத்ததை ஆகுமாக்குவதும் அல்லாஹ் ஆகுமாக்கியதை தடுத்துக் கொள்வதும் இப்படி மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளுடைய விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக நுட்பமான ஒரு விஷயம், வலா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். இது அல்லாஹ் தஆலா பேசுறான். ஏன்? அல்லாஹ் உங்களுக்கு குழந்தைகளை நிஅமத்தாக தந்திருக்கின்றான், அருளாக தந்திருக்கிறான், அதை ஒரு பரக்கத்தாக தந்திருக்கின்றான், அதே நேரத்தில் அதை ஒரு சோதனையாகவும் தந்திருக்கின்றான். குழந்தைகள், பல வசனங்கள் குழந்தைகளை சோதனை என்கின்றது. பல நேரங்களில் உங்களுடைய மனைவியும் குழந்தையும் குடும்பமும் சோதனை என்கின்றது. இப்படி குர்ஆன் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் குழந்தைகளை அருளாக தந்திருக்கிறான், அதே நேரத்தில் சோதனையாக தந்திருக்கின்றான். இந்த குழந்தையை உருவாக்குவதும் குழந்தையை தடுப்பதும், குழந்தையை இல்லாமையாக்குவதும் குழந்தையை கொடுத்து கொண்டே இருப்பதும், வேக வேகமாக ஒரு தாய்க்கு குழந்தை நின்று விடுவதும், மிக நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருப்பதும், இது எல்லாமே அல்லாஹு தஆலா என் புறத்தில் இருக்கிறது என்று சொல்றான். இதை மாற்ற நினைக்காதீங்க. இதை நீங்கள் மாற்றி அமைக்க நினைத்தால் அல்லாஹ்வினுடைய தக்தீரில், அல்லாஹ்வினுடைய வல்லமையில் நீங்கள் கை வைக்க முற்படுகிறீர்கள். இது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வலா தக்துலு அவுலாதக்கும்,
அல்லாஹ் உங்களுக்கு அருளாக நிஅமத்தாக கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை நீங்களாக ஒன்றுக்கு பின்னால் இப்போதில்லை, இரண்டுக்கு பின்னால் எப்போதும் இல்லை, 16 பெற்று வாழ்க வாழ்க என்ற டைலாக் எல்லாம் போய் நாம் இருவர் நமக்கிருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்ற லெவல்ல போயிடுச்சு. இப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா குழந்தைகளை அருளாக கொடுத்திருந்து அதை நீங்களாக தடுத்து கொள்ளக்கூடிய சமூகமாக எப்போது இந்த சமூகம் மாறியதோ அப்போதே அல்லாஹ்வினுடைய அந்த அருள், அந்த நிஅமத் நமக்கெல்லாம் அஸாபாக மாறிவிட்டது. கவனமாக நாம் இருக்க வேண்டும். இப்போது முதலாவது பாயிண்ட், குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அவன் பருவம் அடைந்துதான் யோசிக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். சில நேரங்களில் குழந்தை பிறந்ததற்கு பின்னால் பெற்றோர்கள் 5 வயசு 7 வயசு 10 வயசு இருக்கும்போது பிள்ளைகளின் மீது கவலைப்படுவார்கள். இப்போதே இவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், நாளைக்கு என்ன ஆவானோ. ஆனா பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் குழந்தையை எப்படி சரியாக வளர்ப்பது என்று கவலைப்படுவதில் எந்த பயனுமே இல்லை. மாற்றமாக நீங்கள் திருமணம் செய்வதற்காக பெண்ணை தேடுவீங்களே, அப்போவே உங்களுடைய மனசுல இருக்கணும், இன்று திருமணம் செய்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளை குழந்தை பிறக்கும். இந்த குழந்தையை வார்த்தெடுக்கக்கூடிய வளர்ப்பில் சரியான முறையில் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தாய் நமக்கு வேண்டும் என்று ஒரு ஆண் மகன் தேர்வு செய்ய வேண்டும். இதே போன்று ஒரு பெண் திருமணம் ஆகி குழந்தை பிறந்ததற்கு பின்னால் வளர்க்கும் போது பிள்ளையை நினைச்சு கவலைப்படுறதில்லை. தனக்கு வரக்கூடிய துணை, தன்னுடைய கணவர், அதாவது வருங்காலத்தில் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர், அந்த தந்தை தனது குழந்தையின் மீது எப்படி பங்கெடுப்பார், எப்படி அதை சீர்படுத்துவார் என்று அங்கேயே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெண் தேடுவதிலேயே முதல் பாயிண்ட் வந்துருச்சு. அங்கேயே குழந்தைகளை சந்ததிகளை உருவாக்குவதில் அங்கேயே ஒவ்வொரு முஸ்லிமும் ஆணும் பெண்ணும் யோசிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் உங்கள் அத்தனை நபர்களுக்கும் மிக பிரபல்யமான பரிச்சயமான ஹதீஸ். 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகின்றாள். அதில் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, மார்க்கத்திற்காக நீ பெண்ணை தேர்ந்தெடுத்து நீ வெற்றி அடைந்து கொள். இப்போ பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலேயே குழந்தை வளர்ப்பினுடைய முதல் பாயிண்ட் அடங்கிவிட்டது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப திருமணம் நடந்ததற்கு பின்னால் இரண்டாவது விஷயம், ஒவ்வொரு பெற்றோர்களும், நான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறேன், இல்லறத்தில் ஈடுபடும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரார்த்தனையை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். ஒருவர் பிரார்த்தனை செய்யாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் ஷைத்தான் இவர்களோடு ஈடுபட்டு விடுகின்றார். கணவன் மனைவியோடு இப்லீஸும் மூன்றாவதாக ஈடுபட்டு விடுகின்றான். இது மிகப்பெரிய பிரச்சனை. அது பிரச்சனை கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது குழந்தை இடத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடும் போதே துஆவை ஓதிக்கொண்டு ஈடுபட வேண்டும் என்பதை தாண்டி ஒவ்வொரு நிமிடமும் யா அல்லாஹ் நீ தரக்கூடிய குழந்தையை சாலிஹான குழந்தையாக கொடு, சாலிஹான குழந்தையாக கொடு, சாலிஹான குழந்தையாக கொடு. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருள்வலம் சூழப்பட்ட குழந்தையாக, சாலிஹான குழந்தையாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்யக்கூடியவர்களாக நாம் பார்க்கவில்லை. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவில் சாலிஹான குழந்தையை கேட்பதை நாம் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவில் ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹான குழந்தை கேட்டதை நாம் பார்க்கின்றோம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதும் ஆண் மகனையோ பெண் பிள்ளையோ அல்ல, அல்லது வெள்ளை கருப்பு என்பதல்ல. இவர்களுடைய தாட் மோட்டிவ் குழந்தை சாலிஹான குழந்தையாக இருக்க வேண்டும். குழந்தை அல்லாஹ்வினால் அருள்வலம் பட்ட அல்லாஹ்வின் பாதையில் செல்லக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை இருக்க வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் குழந்தை தங்கிவிட்டது. ஒரு குழந்தை சாலிஹான குழந்தையை அல்லாஹ்விடத்தில் கேட்டோம், குழந்தை தங்கிவிட்டது. இப்போ குழந்தை தங்கியதற்கு பின்னால் இஸ்லாம் குழந்தையை வெல்கம் பண்ண சொல்கின்றது. இஸ்லாம் பேசுகின்றது, இஸ்லாம் குழந்தை பெற்ற குழந்தை கருவுற்றவுடன் அந்த குழந்தைக்காக நல்ல பெயரை தயார் செய்து வைப்பதில் எந்த தவறும் இல்லை. அர்த்தமுள்ள பெயர் குழந்தையை தருவதற்கு முன்னதாகவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்க போகும் குழந்தையை பற்றி சுப செய்தியாக அல்லாஹ் பேசுகின்றான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரோடு பேசுறான் அல்லாஹ். இன்னும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தைய தங்கல, இப்பதான் குழந்தைய கேட்டிருக்கிறாங்க.
ஆனா அல்லாஹ் சுப செய்தி சொல்லும் போது அவர்களுடைய கேரக்டரை பத்தி பேசுகின்றான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரோடு அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். நல்ல பெயர்களை முடிவு செய்து வைப்பதில், அர்த்தமுள்ள பெயர்களை வைப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. நமக்கு அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்ற பெயர்களோ சஹாபாக்களுடைய பெயர்கள் எல்லாம் பழைய பெயர் ஆயிடுச்சு. இதெல்லாம் இல்லை, யூனிக்கா சொல்லுங்க. யூனிக்கா எஸ்ல வரணும், எம்ல வரணும், அம்மா அப்பா பெயர் சேர்ந்த மாதிரி வரும், எப்படியும் வைங்க. ஆனா அர்த்தமுள்ள பெயராக வையுங்கள். பெயரோடு அந்த குழந்தையுடைய கேரக்டர் சம்பந்தப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே பெயரை அர்த்தமுள்ள பெயராக, அழகான பெயராக வையுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெயர்களை கேட்டால் சந்தோஷம் அடைவார்கள். அஸ்லம் என்று பெயரை கேட்டார்கள், மிகவும் நல்ல பெயர். அஸ்லம் என்ற கோத்திரத்தை அடையும் போது நாம் நிம்மதி பெற்று விட்டோம் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நேரமும் தவறான பெயர்களை கேட்டால் அதை மாற்றி அமைப்பார்கள். தங்களுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரை கேட்கிறார்கள். அது பர்ரான்னு சொல்லி இருக்கு. பர்ரா, பர்ரா அப்படின்னாக்கா நல்லவங்க, நல்லது, நல்ல விஷயம் சொல்லி அர்த்தம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பெயர் வைக்க கூடாது. இப்ப திடீர்னு ஒருத்தர் கேட்பார், பர்ரா இருக்கிறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லது இருக்காங்களா. இப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது வரும்? நல்லது இல்ல, வீட்டுல இல்லனா. பர்ரா வீட்டுல இல்லாத நேரத்தில் ரலியல்லாஹு அன்ஹா எப்படி பேச வேண்டியது வரும்? நல்லது இல்ல அப்படின்னு சொல்ல வரும். இப்ப தவறான அர்த்தம் கொடுக்கக்கூடிய பெயரை நீங்கள் வைக்காதீர்கள். இன்று முதல் உங்களுடைய பெயர் ஜுவைரியா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி வைத்ததை நாம் பார்க்கின்றோம். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அதே போன்று குழந்தையை வெல்கம் பண்ணக்கூடிய விஷயத்தில் இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய மிக அழகான விஷயம் அகீகா கொடுப்பது. ஆனால் இந்த அகீகா கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பலதரப்பட்ட பெற்றோர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பின்னுக்கு காட்டுகிறார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை காட்டுகிறார்கள். குழந்தை தங்கியதும், நான் பல நபர்களுக்கு சொல்வதுண்டு, குழந்தை பிறந்ததுமே 7 நாளில் உங்களால் ஒரு 15,000 20,000 ரூபாய் பெறட்ட முடியாத சகோதரர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு டிப்ஸ், ஒரு வழி என்னவென்றால், குழந்தை தங்கியதுமே முடியுமான அளவிற்கு மாசம் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் எடுத்து வச்சிருங்க. குழந்தை தங்கினதுமே இன்ஷா அல்லாஹ் 9 மாதத்தில் 8 மாதத்தில் 10 மாதத்தில் அல்லாஹ் நாடிய போது குழந்தை பிறக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய அமௌண்ட் 10,000 12,000 15,000 கிட்ட நெருங்கி இருக்கும். தாராளமாக குழந்தைக்காக ஒதுக்கியதை நீங்கள் எடுத்து அகீகா கொடுக்கலாம். ஆனால் அவ்வளவு நேரம் வரைக்கும் 10 மாதம் வரைக்கும் அகீகாவை பற்றி யோசிக்காத பெற்றோர்கள் கடைசியாக அகீகாவை தவற விடுவதையும் நாம் பார்க்கிறோம். கடைசி நேரத்தில் இப்ப கொடுக்கலாமா, எப்ப பேசுறாங்க? 7 வயசு 70 வயசு வரைக்கும் பேசுறாங்க அகீகாவை பற்றி. எனவே இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், 7 நாட்களுக்குள்ளாக அந்த குழந்தையினுடைய தலைமுடியை மழிக்க வேண்டும். அந்த குழந்தையினுடைய தலைமுடிக்கு ஈடாக வெள்ளி காசோ அல்லது தங்க காசோ சதகாவாக கொடுக்க வேண்டும். பின்பு அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை சூட்ட வேண்டும். அந்த குழந்தைக்காக அகீகாவை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த வழிமுறைகளை நாம் பார்க்கிறோம். யாருக்கேனும் குழந்தை பிறந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்த பழத்தையோ அல்லது தஹ்னீர் ஈச்சம்பழத்தையோ வாயில் போட்டு நன்கு மென்று உமிழ் நீரோடு கலந்து அதை எடுத்து குழந்தையினுடைய வாயிலே வைத்து சுவைக்க வைப்பார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். இது இஸ்லாமிய வெல்கம் செய்யக்கூடிய முறை. பின்பு இதில் இருக்கக்கூடிய அடுத்த விஷயம்தான், ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுவது. 2 வருடங்கள் பரிபூர்ணமாக 2 வருடங்கள் குழந்தைக்கு பால் ஊட்டுவது இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய ஒரு சரியான விதிமுறை. பல நபர்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பால் ஊட்டுகிறார்கள். பல தாய்மார்கள் பால் ஊட்டுவதை நிறுத்துகின்றார்கள். பல தாய்மார்கள் தாய்ப்பாலுக்கு பதிலாக பவுடரை ஆக்கி கொடுக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தாய்மார்களுடைய பாலின் மூலமாக எதை அந்த குழந்தைக்கு புகட்ட வேண்டும் என்று நினைக்கிறானோ, இதில் நீங்கள் எதை மாற்றி கொடுத்தாலும் அது ஈடாக. ஒரு பவுடர் குழந்தைக்கான எந்த விதமான ஆற்றலையும் கொடுத்து விடாது. எனவே இதற்காகத்தான் தாய்ப்பாலை இஸ்லாம் குர்ஆனிலேயே மிக அழகாக வலியுறுத்தி இருக்கின்றான். ஒரு தாய் இதில் கவனம் செலுத்த வேண்டும். பின்பு அந்த குழந்தை 6 மாத காலம் 8 மாத காலம் 1 வருட காலம் வரும்போது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தால் அந்த குழந்தைக்கு அம்மா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, அப்பு சொல்லுங்க என்று வார்த்தைகளை வாப்பா சொல்லுங்க என்று சொல்லிக் கொடுக்கின்றோம். தவறானது இல்லை.
ஆனால் நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இன்ஷா அல்லாஹ் முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். இது நம்முடைய அகீதா. இந்த வார்த்தை குழந்தையினுடைய இன்ஷா அல்லாஹ் முதல் வார்த்தையாக இருந்தால், இன்ஷா அல்லாஹ் இந்த குழந்தையினுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கலாம். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கொண்டு ஒருவருடைய மௌத் சம்பந்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, இதே போன்று குழந்தை பிறந்ததற்கு பின்னால் பேசக்கூடிய முதல் வார்த்தை, இதன் மீதுதான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் இடப்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பதை நாம் புரிகின்றோம். எனவே முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்ற இந்த வார்த்தையை ஒரு குழந்தை முதலாக மொழிந்தால், இதைவிட ஒரு அழகான வாக்கியம் எதுவாக இருக்க முடியும் என்பதை கவனித்து பாருங்கள். இதே போன்று நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும், ஒரு தாயினுடைய மடி அந்த குழந்தைக்கான முதல் மதர்சா. தாய் மடி குழந்தைக்கான முதல் மதர்சா, முதல் எஜுகேஷன் சிஸ்டம் அங்கிருந்துதான் துவங்குகின்றது. அந்த குழந்தையினுடைய முதல் ஸ்கூல் அங்கிருந்துதான் துவங்குகின்றது. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ எல்லாவற்றையும் அந்த குழந்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு வருட காலம் 2 வருட காலம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. நீங்கள் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்வீர்களோ, நீங்கள் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுவீர்களோ, இந்த வார்த்தையைத்தான் 1 வருடம் கழித்து, 1.5 வருஷத்துக்கு பின்னாடி 2 வருடங்கள் கழித்து அந்த குழந்தை சாதாரணமான வார்த்தைகளாக எதை அதிகமாக கேட்டதோ, எதை தாய் சொல்லும் போது உதடு அசைவை அந்த குழந்தை அப்சர்வ் செய்ததோ, எதை தந்தை சொல்லக்கூடிய நேரத்தில் தந்தையினுடைய உதட்டையே பார்த்து தனக்குள்ளாக உள்வாங்கிக் கொண்டதோ, இதைத்தான் அந்த குழந்தை வெளியாக்கக்கூடிய முதல் வார்த்தையாக இருக்கும். பின்பு பேசக்கூடிய அந்த முதல் 6 மாதங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் அந்த குழந்தை பேசும். எனவே குழந்தை பிறந்த அந்த முதல் தாய்மடியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முதல் மதர்சா அதுதான், முதல் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்கூல் அதுதான் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும், குறிப்பாக தாய்மார்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது எல்லாமே சேர்த்து 3வது பாயிண்ட். பின்பு 4வது, அந்த குழந்தை வளர ஆரம்பித்ததற்கு பின்னால் 4 வயசு 5 வயசு இந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கான ஸ்கூலை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். இந்த குழந்தைக்கான ஸ்கூலை தயவு செய்து எஜுகேஷன் எங்க நல்லா இருக்குதுன்றத பாக்குறாங்க. அது எந்த எஜுகேஷன்? உலகம் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன். ஆனால் எந்த ஸ்கூல்ல தீன் இருக்கு, எந்த ஸ்கூலில் ஆகிரத் சம்பந்தமான தீன் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, எந்த ஸ்கூலில் குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது என்று பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் மிக குறைவானவர்கள். நாம் பல இடங்களில் பார்க்கின்றோம், காசு பணம் எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை, குழந்தைகளை கொண்டு சென்று கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் அல்லது இஸ்லாத்திற்கு புறம்பான மதஹபுகளுடைய தொடர்புடைய இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்கிறோம். தெரிந்தே சேர்க்கிறோம். என்ன பண்றது? இங்கதான் நல்லா சொல்லிக் கொடுக்கறாங்க. என்ன பண்றது? இங்கதான் சரியா சொல்லிக் கொடுக்கறாங்க. அது சிபிஎஸ்இயா இருக்கட்டும், இன்டர்நேஷனலா இருக்கட்டும். ஆனால் மார்க்கத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை, பிரச்சனை கிடையாது. மார்க்கத்தோடு சம்பந்தம் இல்லாத ஸ்கூலாக இருந்தாலும், எஜுகேஷன் சிஸ்டமாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த ஸ்கூல்ல தான் புள்ள படிக்கணும். எப்படி தீன் வளரும்? எப்படி அந்த குழந்தைகளுடைய தீன் எப்படி உள்வாங்கும்? எப்படி அந்த குழந்தைகளுக்குள்ளாக தீன் எப்படி அது பார்க்கின்றதோ, எதை அதை உள்வாங்குகின்றதோ, அந்த அடிப்படையில் தான் அது தீன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும். 4வது, எஜுகேஷனை நீங்கள் எங்கிருந்து துவங்குகிறீர்களோ அந்த ஆரம்பத்திலிருந்தே இஸ்லாமிய கல்வி ஊட்டப்படக்கூடிய எஜுகேஷனை நீங்கள் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் உலகத்தையும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தை வஃபாத்தானால் கபரிலே சென்றதற்கு பின்னால் 3 கேள்விகளுக்கான பதிலை சொல்லக்கூடிய அடிப்படையிலும் அந்த குழந்தைக்கான ஊக்கத்தை இந்த இடத்திலிருந்தே இன்ஷா அல்லாஹ் நம்மால் கொடுக்க முடியும். பின்பு 5வது விஷயம், குழந்தை ஸ்கூல் போக ஆரம்பித்து விட்டது. இப்ப தந்தையினுடைய கடமை ஒண்ணு முக்கியமா வருது. தந்தை வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் குழந்தையை பற்றி விசாரிக்கணும். காலையில வேலைக்கு போயிட்டாரு, ஈவினிங் தந்தை வரார். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போச்சு, எப்படி போச்சு, என்ன படிச்ச, என்ன சொல்லி கொடுத்தாங்க, மதியம் சாப்பிட்டியா, எல்லா விஷயத்தையும் தந்தை குழந்தையோடு விசாரிக்க வேண்டும். இப்படி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தையிடம் இருந்து தவறாக இருக்கிறதோ அதை சரி செய்வது தந்தையினுடைய கடமை. அதே நேரத்தில் தந்தையினுடைய பயத்தை தாய் எப்படி ஊட்டி இருக்க வேண்டும்? தந்தை வந்தால் சொல்லிடுவேன். தாயினுடைய எஜுகேஷன், தந்தை வந்தா சொன்ன அப்படின்னா அப்ப அந்த குழந்தை பயப்படணும். வேண்டாம் சொல்லாதீங்க,
நான் மாத்திக்கிறேன், நான் சரி செஞ்சுக்கிறேன் என்று அந்த குழந்தை பயப்பட வேண்டும். சில வீடுகள்ல அப்படியே உல்டாவா இருக்கும். தாய் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கண்டிஷன் பண்ணி அந்த குழந்தைங்களை ஒரு சரியான பாதையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தந்தை வருவாரு, 10 நிமிஷத்துல மொத்தத்தையும் தலைகீழாக்கி விட்டுருவாரு. சில நேரங்களில் 10 நிமிஷத்துல ஏன் அவ்வளவு எல்லாம் போட்டு பண்ற, ஏன் அப்படி எல்லாம் செய்யற, விடு குழந்தை விடு. அந்த குழந்தை என்ன ஆகும்? அப்ப தந்தையே நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. இப்ப நாளை முதல் தாயுடைய பேச்சையும் அந்த குழந்தை கேட்காது. இப்ப தந்தையினுடைய இந்த இடம் மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் வேலையை விட்டு வந்ததற்கு பின்னால் அந்த குழந்தை இடத்தில் மனம் விட்டு பேச வேண்டும். தந்தை எதுவெல்லாம் அந்த குழந்தை இஸ்லாத்திற்கு புறம்பானதாக, ஒழுக்கத்திற்கு மாற்றமானதாக செய்ததோ அதை தந்தை சீர்படுத்தி கொடுக்க வேண்டும் மாலை நேரத்தில், ஒவ்வொரு மாலை நேரத்திலும். பின்பு 6வது பாயிண்ட், இந்த குழந்தையை இப்போது வீட்டிலிருந்து நாம் வெளியே அனுப்ப ஆரம்பித்து விட்டோம், ஸ்கூலுக்கு. இந்த நேரத்தில் நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்முடைய குழந்தை யாரோடு சிநேகிதம் கொள்கிறது, யாரோடு பழகுகின்றது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நண்பனும் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான், அவன் நண்பனுடைய தீனில் இருக்கின்றான். அவன் எப்படியோ இப்படிதான் இவனும் இருப்பான். இப்ப இது பழமொழிகளாக நாம் பார்க்கிறோம், ஆங்கில பழமொழிகளாக போயமாக நாம் இதை பார்க்கிறோம். எனவே குழந்தையினுடைய நட்பு, யாரோடு சேர்கிறாய், யார் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் கூட நீ பேசுற, ஸ்கூல்ல யார் உனக்கு என்ன கொடுத்தா, நீ யாருக்கு எதை கொடுத்த என்ற எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரியணும். பெற்றோர்களுக்கு குழந்தையினுடைய நட்பு வட்டம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நட்பு வட்டம் தெரியவில்லையானால் குழந்தைகள் நாளை வளர்ந்ததற்கு பின்னால் பெரும் பெரும் தவறுகள் செய்வார்கள் நண்பர்களோடு சேர்ந்து. அது கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலே போய்விடும். எனவே குழந்தைகளுடைய அந்த நட்பு வட்டம் கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது 6வது விஷயம். அதே போன்று 7வது பாயிண்ட், குழந்தைகளை விளையாட விட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க, குழந்தைகளுடைய அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அது விளையாட்டு தான். விளையாடக்கூடிய அடிப்படையில் குழந்தைகளை நன்கு ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களுடைய உடலில் இருந்து வியர்வை சுரக்க வேண்டும், அவர்கள் குதிக்க வேண்டும், ஓட வேண்டும். அவர்களை சோர்ந்து அமர்வதை நாம் ஒருபோதும் விரும்பக்கூடாது. ஒரு ஆடு மேய்க்கிறவர் கூட தன்னுடைய ஆடு அமர்ந்து விட்டால் அதை எழுப்பி விடுறார், மேய், நீ மேய்ஞ்சி நல்ல முறையில மாறினாதான் எனக்கு அதுல ஒர்த் இருக்கு. இது பக்ரீத்ல நம்ம பாக்குறோம் இல்ல, பக்ரீதுடைய நிலைகள் இப்படிதானே நம்ம பாக்குறோம். இப்போ பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை நாளை நாம் வஃபாத்தானதற்கு பின்னால் நமக்கு வந்து துவா செய்யணும். இப்ப எவ்வளவு நீண்ட நெடிய பிராட் மைண்டோட யோசிக்கணும். இந்த குழந்தை சுட்டியாக இருப்பதை நாம் விரும்ப வேண்டும். குழந்தைகளுடைய விளையாட்டை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அளவுக்கு அதிகமாக அந்த குழந்தைகளுடைய விளையாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும். என்ன செய்யக்கூடாதுன்றதை நான் சொல்றேன். இப்ப இந்த செய்யக்கூடாதுன்னு சொல்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. திடீர்னு குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி டம்ளர் போய் எடுக்கும், இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிட வேண்டியது. வாங்கி வைப்பதை தவறு என்று சொல்லல, வாங்கி வைப்பதோடு நிறுத்திக் கொள்வது தவறு. எது செய்தாலும் ஒரு குழந்தை திடீர்னு வண்டி சாவியை திருப்பிடும், முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தொடக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று நெகட்டிவ் தாட் கொடுத்து கொண்டு இருக்க குழந்தையினுடைய மனதில் ஏன் தடுக்கிறார்கள் என்பதை அதை பற்றி ஆர்வம் அதிகமாகும். தடுப்பதற்கு முன்னதாக தடுக்கக்கூடிய அதே நேரத்தில் அதற்கான ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் நீங்க வாங்கி வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஸ்பாட்ல ஒரு சில்வர் கிளாஸ் தூக்கி கொடுங்க, இதை வச்சு விளையாடு. வண்டி சாவி திருப்பக்கூடிய நேரத்தில் வேற ஒரு டம்மி சாவி எடுத்து கொடுங்க, இதை வச்சு விளையாடு. அப்போ உனக்கான விஷயம் ஒண்ணு இருக்கிறது. மாற்று விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் குழந்தைகளை நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைகள் 3 மணி 4 மணி ஆகக்கூடிய அந்த நேரத்தில் அழுவார்கள். அப்போது நாங்கள் பொம்மைகளை வைத்து அவர்களுடைய நிலைகளை திருப்புவோம். அவர்களுடைய அந்த கடினமான சூழலை நாங்கள் விளையாட்டு காட்டி அவர்களுடைய மனநிலையை நாங்கள் திருப்புவோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எனவே குழந்தைகள் எப்போதாவது அடம் பிடித்தால் இப்படிதான், உனக்கு என்ன அவ்வளவு அடம், உனக்கு என்ன அவ்வளவு என்று சொல்லிவிடாமல் அவர்களுடைய நிலையை வேறு திசையின் பக்கம், நல்லதின் பக்கம், அவர்களுக்கு கெடுதல் ஏற்படாததின் பக்கம் திருப்பி விடுவது பெற்றோர்களுடைய கண்டிப்பான கடமையாக இந்த இடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். இதே போன்று குழந்தைகளை பெற்றோர்கள், தந்தைகள், தாய்மார்கள் எங்கேயாவது வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் தயவு செய்து அழைத்து செல்லுங்கள். தந்தை ஒரு நன்மையான வேலைக்காக செல்கிறார், அது ஒரு சோசியல் சர்வீஸாக இருக்கட்டும், அது ஒரு சதகாவாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு உணவு கொடுக்க செல்கிறீர்கள், வெள்ளிக்கிழமை குழந்தையை கூப்பிட்டு போங்க. குழந்தை அதை பார்க்க வேண்டும். குழந்தையினுடைய கரத்தால் அதை கொடுக்க வையுங்கள். குழந்தைக்கு ஊக்கப்படுத்துங்கள். உதவி செய்வது எப்படி,
யாருக்கு கொடுக்க வேண்டும்? யாரேனும் நின்றால் குழந்தை உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், வாப்பா இவருக்கு ஒரு 5 ரூபா கொடுங்க, இவருக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, இவருக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க என்று இப்போதிலிருந்தே அந்த குழந்தையை நீங்கள் உதவி செய்வதின் பக்கம் திருப்பினால் மட்டுமே நாளைக்கு அந்த குழந்தை தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து சரியாக நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும், சரியாக நாம் சதகா செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு அந்த குழந்தையினுடைய நிலை மாறும் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். 8வது பாயிண்ட், அதே போன்று குழந்தைக்கு மத்தியில் காம்படிஷனை ஏற்படுத்துங்க. குழந்தைகள் ஆர்வப்படுவார்கள் எதில் என்றால், இன்னைக்கு நீ 4 துவாவை நீ மனப்பாடம் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு இதை நான் வாங்கி தருவேன், உனக்கு இந்த விஷயம் இருக்குது, நீ இதை கேட்டுக்கிட்டே இருக்கிற, அதாவது பயனுள்ள விஷயம். திடீர்னு சொல்லிட்டு 15 வயசுல ஒருத்த மோட்டர் பைக் கேட்பான், அது இல்ல. குழந்தைகளுக்கு மத்தியில் காம்படிஷன் ஏற்படுத்துங்க. இது இந்த விஷயத்தை, இந்த சூறாவை நீ மனப்பாடம் பண்ண அப்படின்னா உனக்கு பிடிச்சதை நான் சமைப்பேன், நீ நீண்ட நாளா இதை கேட்டுக்கிட்டு இருக்கல, இதை இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி நீ இந்த 4 துவாவை மனப்பாடம் பண்ணு, இந்த சூறாவை மனப்பாடம் பண்ணு, இந்த நாளுக்குள்ளாக இந்த ஜுஸ்ஸை நீ மனப்பாடம் பண்ணு, இந்த துவாக்களை நீ மனப்பாடம் பண்ணிட்டு வா என்று இந்த காம்படிஷன்களை குழந்தைகளுக்கு மத்தியில் அதிகப்படுத்துங்கள். இதை குழந்தைகள் விரும்புவார்கள். தங்களை போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அநேக குழந்தைகள் விருப்பமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய மூளையும் அவர்களுடைய இதயமும் இதை நோக்கி செல்லுபடியாகும். இதன் பக்கம் நீங்கள் குழந்தைகளை அதிகமாக ஆக்குங்கள். 9வது பாயிண்ட், ரொம்ப பெரிய விஷயம், மிக நிதானமாக நாம் செயல்பட வேண்டிய விஷயம், அகீதாவை சொல்லிக் கொடுங்கள், ஈமானை சொல்லிக் கொடுங்கள். வெளியே கூப்பிட்டு போறீங்க, ஒரு மரத்தை காட்டுங்கள், அந்த மரத்துடைய நிழலிலே நீங்கள் நிற்கிறீர்கள், அந்த மரத்தை பற்றி பேசுங்கள். பின்பு காய்ந்த இலை விழக்கூடிய நேரத்தில் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி அந்த குழந்தைக்கு சொல்லுங்கள், வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். காய்ந்த இலை மரத்தில் இருந்து உதிர்ந்தாலும் அதையும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான், அல்லாஹுக்கு தெரியாமல் இல்லை. இந்த மரம் எப்போது வளர வேண்டும், எப்படி வளர வேண்டும், இந்த மரத்தினுடைய தஸ்பீஹ், பறக்கக்கூடிய காகம் செய்யக்கூடிய தஸ்பீஹ், இந்த உலகத்தை யார் ஆட்சி செய்கின்றார், வானம் பூமியினுடைய அரசன் யார், அல்லாஹினுடைய விதி என்ன, அல்லாஹுடைய தக்தீர் என்ன என்பதை ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டி காட்டி நம்முடைய அகீதாவை, ஈமானை மிக தெளிவாக இதை பற்றிய தஅலீம் கல்வியை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த அகீதா இல்லாமல் போகக்கூடிய நேரத்தில் தான் பல பெண் பிள்ளைகள் திசை மாறி செல்கின்றார்கள். பல பெண் பிள்ளைகள் தங்களுடைய மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டு செல்கின்றார்கள். எனவே மார்க்கத்திற்கு மிக முக்கியமானது சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு இந்த அகீதாவை மிக தெளிவாக நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பின்பு குழந்தை வளர்ந்தாச்சு, கிட்டத்தட்ட 18, 19, 20 வயசு ஆயிடுச்சு. இவ்வளவு காலம் வந்ததற்கு பின்னால் இப்போ காலேஜ்ல சேரக்கூடிய அந்த நிலை வரக்கூடிய நேரத்தில் முதலில் ஒரு தந்தை எப்படி மாற வேண்டும் என்பதில் இந்த 20 வருட காலம் தாயினுடைய உழைப்பு என்ன, தாயினுடைய பராமரிப்பு என்ன, தாயினுடைய வளர்ப்பு என்ன என்பதை சுருக்கமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மூவருடைய விஷயத்தில் நீங்கள் நிதானமாக பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இரண்டாவது மனைவியான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு சென்று பாலைவனத்தில் விடக்கூடிய நேரத்தில், விட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இது நீங்களாக எடுத்த முடிவா, அல்லாஹ்வினுடைய கட்டளையா? இது அல்லாஹ்வினுடைய கட்டளை அப்படின்னா போங்க, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வந்ததற்கு பின்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வளர்த்தாங்கன்றது நமக்கு அந்த வயசு வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனா எப்படி வளர்த்தாங்கன்றது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய எதை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிள்ளையாக கை குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தாய் எதை பேசினார்களோ அதையே தந்தையிடத்தில் மீண்டும் பேசுகிறார்கள். எவ்வளவு அழகான ரிஃப்ளெக்ட் பாருங்க. நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னால் தந்தை மகனிடத்தில் வருகிறார், நான் ஒரு கனவை கண்டேன், உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். எதை 16, 17 வருடங்களுக்கு முன்னால் தாய் சொன்னார்களோ, எதை தாய் சொன்னார்களோ அதையே மகனார் வெளிப்படுத்துகின்றார். எதை அல்லாஹ் உங்களுக்கு ஏவினானோ அதை நீங்கள் செய்யுங்கள். ஜாயிண்ட் நான் சொல்றது புரியுதா? எதை தாய் பேசினார்களோ அதையே வயதுக்கு வந்த அந்த மகனும் அதையே பேசுகிறார் தந்தையிடத்தில். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். எவ்வளவு அழகான வளர்ப்பு பாருங்க. நிச்சயமாக நீங்கள் என்னை பொறுமைசாலியாக பெற்றுக் கொள்வீர்கள். தாய் எப்படி வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. தந்தை இல்லாமல் அவ்வளவு காலம் வரைக்கும் வளர்ந்த அந்த மகனார், தாயினுடைய அந்த வளர்ப்பு, அந்த அழகு, தாய் என்ன அகீதாவோ, தாய் என்ன கெப்பாசிட்டியோ
அந்த கெப்பாசிட்டி அப்படியே ஒளி வீசுகின்றது மகனிடத்தில் என்ற இந்த விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதைத்தான் 10வது பாயிண்டாக நான் சொல்றேன். காலேஜுக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் 10வது 11வது 12வது பிள்ளைகள் வந்துவிட்டால் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அந்த பிள்ளைகளோடு பெற்றோர்களாக இப்போது இல்லாமல் கூடுதலான ஒரு கேரக்டரை நீங்கள் எடுக்க வேண்டும். அது நண்பர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். தந்தையும் சரி தாயும் சரி நண்பர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கிறது, குழந்தைகளிடத்தில் 7 வருடங்கள் விளையாட்டிலே நீங்கள் இருங்கள். 7 வருஷம் குழந்தையா மாறி விளையாடுங்க. பின்பு 7 வருஷம் குழந்தைகளோட குழந்தையா மாறி நீங்களும் படிங்க அவங்களோடு சேர்ந்து. பின்பு அடுத்த 7 வருஷம் குழந்தைகளோடு சேர்ந்து அவர்களுடைய நண்பர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். 21 வயசு பூர்த்தியாச்சு. இந்த 3 கேட்டகரியையும் 3 நேரத்தில் நீங்கள் செய்யுங்கள் என்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு வயது வந்ததற்கு பின்னால் அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும், பெற்றோர்களிடத்தில் மறைக்க வேண்டும், நண்பர்களிடத்தில் பகிர வேண்டும். இப்போ நீங்களே நண்பர்களாக மாறிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் உங்களை பெற்றோர்களாகவும் பார்ப்பார்கள், உங்களை நண்பர்களாகவும் பார்ப்பார்கள். எது அவர்களுடைய மனதில் புதியதாக தோன்றினாலும் அந்த சிந்தனையை இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் முதலாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இதற்கு நீங்கள் தயாராக நண்பர்களாக மாறிவிட வேண்டும். இது 10வது பாயிண்ட். பின்பு 11வது பாயிண்ட், அன்பு என்றால் என்ன, காதல் என்றால் என்ன என்பதை ஷரீஅத் அடிப்படையில் புரிய வையுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்த நேசத்தை பற்றி அவர்களுக்கு புரிய வையுங்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்த காதலை பற்றி அவர்களுக்கு பேசி புரிய வையுங்கள். ஷரீஅத்துடைய ரீதியில் அன்பையும் காதலை பற்றியும் கண்டிப்பாக பருவமடைந்த ஒவ்வொரு குழந்தையும் தெரிந்திருக்க வேண்டும். இது பெற்றோர்களுடைய அடிப்படையில் மிக முக்கியமான விஷயம். பெற்றோர்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பின்பு 12வது மிக முக்கியமான விஷயம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிக்காஹ் செய்து வைத்து விடுங்கள். இதுதான் பாயிண்ட். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிக்காஹ் செய்து விடுங்கள். நிக்காஹினுடைய தேடல், நிக்காஹ் செய்தால் எதுவெல்லாம் கிடைக்குமோ அது கிடைக்காது இந்த நேரத்தில் என்று வரக்கூடிய அந்த மனநிலை, இது பலதரப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமும் இதுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த விஷயத்தை நாம் தவறவிட்டதுதான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹலாலான முறையில் நிக்காஹை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகிய உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். இப்போ பாயிண்ட் 1ல நான் ஆரம்பிச்ச பெண் தேடுவது, பாயிண்ட் 12ல நான் முடிச்சிருக்கிற குழந்தைகளை நிக்காஹ் செய்து வைப்பது. இப்ப மறுபடியும் அப்படியே ரீசைக்கிள் பின் நிக்காஹ் செய்யக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும் என்று தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ துணை தேடக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய வாரிசுக்கு இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை மீண்டும் நீங்கள் நிதானமாக தேட வேண்டும். புரியுதா? மறுபடியும் ரீசைக்கிள் பின் அப்படியே மறுபடியும் அவர்கள் குழந்தை பிறக்கும், அவர்கள் சாலிஹான குழந்தைக்காக துவா செய்வார்கள், மீண்டும் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை வெல்கம் செய்வது எப்படி, அகீகா எப்படி, அப்புறம் என்ன சொல்லுவது, எல்லாமே அப்படியே பாயிண்டா வாழையடியாக வந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் தீர்வாக பல பெற்றோர்களுடைய கவலை, இந்த 12 பாயிண்டை கடைபிடித்ததற்கு பின்னாலும் அல்லது முடியுமான அளவிற்கு முயற்சி செய்ததற்கு பின்னாலும் கடைசியாக பெற்றோர்கள் அழுவதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய மகன் என் பேச்சை கேட்கறது இல்ல, கை மீறி போயிட்டான், தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், என்ன செய்யறதுனே தெரியல, எவ்வளவு செஞ்சாலும் எங்களை எதிர்த்து பேசுகின்றான், நீங்க என்னத்தை எங்களுக்கு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி திருப்பி கேட்கிறான், நீங்க என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்னு எங்களை பார்த்து சொல்றான். எத்தனை வகைகளாக பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை வகைகளுக்கும் ஒரே தீர்வு அல்லாஹ்வினுடைய நாட்டம் தான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விடுங்கள். இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான சில விஷயத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். இது கடைசி தீர்வு, கடைசியான விஷயம். அது என்னவென்றால், தீமையை தடுப்பது, நன்மையை ஏவுவது. எந்த விஷயத்தினால் உங்களுடைய குழந்தை தீமைக்கு செல்கின்றதோ அந்த தீமையை, அதை காரணம் கண்டுபிடித்து அந்த காரணியை நாம் நீக்கி விடுவது. எது சரியானதோ அந்த சரியானதை அவர்களின் மீது கொண்டு வந்து போடுவது. உதாரணத்திற்கு, உங்களுடைய குழந்தைகள் டெலிவிஷனை கொண்டுதான் அவர்கள் கெட்டு போகிறார்கள் என்றால் அந்த டிவியை நீங்க எடுத்துறதுதான் சரி. இது கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், மிக கடினமாக இருக்கும், ஆனா வேற ஆப்ஷன் இல்லை.
வேறு வழி கிடையாது. மொபைல்களை கொண்டுதான் உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போகிறார்களா, மொபைலை எடுத்துட வேண்டியதுதான். அல்லது வேறு ஒரு விஷயத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போகிறார்களா, எது காரணியாக இருக்கிறதோ அந்த காரணியை அங்கிருந்து உருவிவிட வேண்டியது. அதற்கு பதிலாக நன்மையானதை நீங்கள் கொடுத்து விட வேண்டியது. ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் சவாரி செய்றாங்க. அவர்களுக்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிள்ளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்றாங்க. இந்த உபதேசத்தை, இந்த அட்வைஸை இன்று வாழ்நாளில் நாம் எல்லோருமே செய்ய வேண்டும். எவ்வளவு காலமானாலும் செய்ய வேண்டும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா செய்றாங்க பாருங்க. யா குலாம், அருமை மகனே, சிறுவனே, பாசமா கூப்பிடுறாங்க. யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக பிகலிமாத்தின், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன். இது நல்லா கவனிச்சுக்கோ. சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத் தருகின்றேன் என்று சொல்லிட்டு, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹை நீ பேணி பாதுகாத்துக்கொள். அதாவது அல்லாஹ் ஷரியத்தாக எதை தந்திருக்கின்றானோ, அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, இந்த கடமைகளை நீ பேணி பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். பின்பு அல்லாஹினுடைய கடமைகளை சரியானதை நீ பேணி பாதுகாத்துக்கொள், நீ நாடும் நேரத்தில் அல்லாஹை நீ அடைந்து விடுவாய். எப்பெல்லாம் நீ நினைக்கிறியோ அல்லாஹ் உனக்கு உதவியாக வந்து விடுவான். அல்லாஹினுடைய கடமைகளை நீ சரியாக செய்யக்கூடிய நேரத்தில் எதை நீ கேட்டாலும், சின்ன பிள்ளைகிட்ட சொல்றாங்க, எதை நீ கேட்டாலும், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், அல்லாஹ் கிட்ட கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ் கிட்ட கேள். சின்ன பிள்ளைகிட்ட சொல்றாங்க. கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. ஏடிஎம்ல நின்று கூட பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுங்க. அல்லாஹ் காசு பணத்தை கொடுக்கறான், ஏடிஎம் கொடுக்கல, பட்டன் அமுக்குனதுனால வரல, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் தான் வருகிறது என்று குழந்தையை வைத்துக் கொண்டு ஏடிஎம்ல எடுக்கும் போதும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியா சொல்றாங்க, வாழம் அறிந்து கொள், இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஏதேனும் நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் உனக்கு எதை விதித்தானோ அதை தவிர யாராலும் எந்த நன்மையும் உனக்கு செய்துவிட முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஏதேனும் ஒரு தீமை செய்ய நினைத்தாலும், இடர் செய்ய நினைத்தாலும், அல்லாஹ் உன் விதியில் எதை இடராக தீமையாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அதை தவிர வேறு எதையும் யாரும் உனக்கு தீங்கு செய்துவிட முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசத்தை நாம் ஹதீஸ்களிலே காண்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு என்பதும் குழந்தையை வார்த்தெடுப்பது என்பதும் குழந்தையினுடைய விஷயத்தில் மிகப்பெரிய பொறுப்புதாரிகளாக நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் இதை பற்றி நாம் கேட்கப்படுவோம். எனவே அதிகமாக கவனம் செலுத்துங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக, நாம் வஃபாத் ஆகிவிட்டால், நாம் இறந்து விட்டால் நமக்காக கபர்களிலே வந்து துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக, நமக்கு நன்மையை எத்தி வைக்கக்கூடிய குழந்தையாக, நாம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் செல்வதற்கு நமக்கு காரணமாக இருக்கக்கூடிய குழந்தையாக, அவர்களை நாம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தகுதி உள்ள குழந்தையாக அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா